Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் 13 பணியாளர்கள் வேலைக்கு வர அனுமதி மறுத்ததை கண்டித்தும் ஒரு ஊழியரை தாக்கிய உயரதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோருவது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அங்கு பணியாற்றும் 80 தற்காலிக ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தொழிலாளர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திய நிலையில் 13 பணியாளர்களை மீண்டும் பணிக்கு அனுமதிக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்டாலின் அரசின் புதிய அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் சிரமப்பட்டதுடன் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டதால் மற்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சேத்தியாத்தோப்பிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்த பேருந்தில் பயணித்த மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் அவதிப்பட்டனர். தொழில்நுட்ப குழு டயரை மாற்றியது. புதிய பேருந்தின் இந்த நிலையால் போக்குவரத்து துறையின் பராமரிப்பு கேள்விக்கு உள்ளாகி பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். தகரட்டப்பா பேருந்துகளால் உயிரை பணயம் வைக்கிறோம் என குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுவன் விக்னேஷ் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்காக காத்திருந்த நிலையில் வனப்பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். விக்னேஷின் மரணம் தற்கொலை இல்லை, கொலை என சந்தேகிக்கும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றவாளியை கைது செய்ய கோரி வேட்டவளம் திருக்கோவிலூர் சாலையில் அவரது உடலை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலைகளும் மர்ம மரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தெற்கு துறைமுகத்திலிருந்து வடக்கு துறைமுகத்திற்கு சென்ற புதுப்பிக்கப்பட்ட படகு பாம்பன் பாலம் அருகே காற்றின் வேகம் மற்றும் அலையின் தாக்கத்தால் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அருகில் இருந்த மீனவர்கள் துரிதமாக செயல்பட்டு படகில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்டதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் விடிய அரசின் பாம்பன் மற்றும் கடலோர காவல்துறை எந்த உதவியும் செய்யவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொளுத்துவதால் சுவாச பிரச்சினை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னவராயன்கோட்டை உக்கடை பகுதியில் 700க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள புறம்போக்கு இடத்தில் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் குப்பைகளை தீ வைத்து கொளுத்துவதால் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் உரிய நடவடிக்கை எடுக்க விடிய திமுக அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.